18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இன்னும் சற்று நேரத்திலேயே உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன் மனசுக்கு மகிழ்ச்சியையும் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலையிலும் எல்லாமே உன்னை விட்டு போன பிறகும் கூட இந்த கருப்பன் உன்னை கைவிட மாட்டான்னு நம்பிக்கையோடு நீ இருந்தீனா, நான் நிச்சயமா உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றும் விதத்தில் வேலை செஞ்சு நீ இழந்ததை விட மிகப்பெரிய பொக்கிஷங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய தன்னம்பிக்கை உனக்கு இருக்கும்போது நீ ஒருபோதுமே வருத்தப்படும்படி எதுவுமே நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. என் அப்பன் கருப்பன் எனக்கு துணையாக இருப்பான்னு நீ நம்பிக்கையோடு இருந்தீனா, விதியும் சதியும் என்னதான் முடிஞ்சாலும் அதால் உன்னை எதுவுமே நெருங்க முடியாது. விதியின் சதிகளை முறியடிச்சு இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை கொடுத்துருவேன். உன் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு சோதனைகளும் நெருக்கடிகளும் வந்தாலும் அந்த நேரத்தில் எல்லாம் உன் வாழ்க்கையை நீ அமைதியோடு கடந்து போக தயாராயிரு. உனக்கு பக்கபலமா இந்த கருப்பன் இருப்பேங்கிறத மறக்க வேணாம். உனக்கு தேவையான எல்லாத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். படைக்கும் போதே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை எப்படி வாழ வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் படைச்சிருக்கேன். ஏன் திட்டப்படி தான் இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? கஷ்டங்கள் வரும்போது கண் கலங்கி நிற்கக்கூடாது. தைரியமாக நிமிர்ந்து நில்லு. கடினமான சூழ்நிலையிலும் இந்த கருப்பசாமியை நீ நினைக்கும் போது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்டதை விட இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கைங்கிறது நிம்மதி நிறைஞ்சதாகவும் நிரந்தர சந்தோஷத்தை தருவதாகவும் இருக்கும். நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போது நல்லபடியாக நடக்கப் போகுது. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் என்னுடைய அருளானது உனக்கு துணையாக இருந்து பல மடங்கு பலனை கொடுக்கும். தீயவைகளையெல்லாம் விலக்கி நல்லதை செய்ய தயாராக நீ இருந்தீனா, இந்த கருப்பசாமியின் அருளும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களையெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு அது பத்தலை, இது பத்தலை, அது கிடைக்கல, இது இல்லைன்னு குறையாகவே யோசிக்காம எல்லாமே எனக்கு நன்மைக்குதான், கிடைச்சதே எனக்கு போதும்னு திருப்திகரமாக மன நிறைவாக உன் வாழ்க்கையை நீ ஏற்றுக்கிட்டினா, உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பாராத விதத்தில் பல அற்புதங்களும் மாறுதல்களும் உண்டாகிறதே நீ பார்ப்பாய் என் தங்கமே. நீ நினச்சபடியே உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்தாதான் சந்தோஷம் நினச்சிக்கிட்டு நீ இருக்க. ஆனால் நான் உனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா மகிழ்ச்சிகளையும் நிச்சயமாக கொடுக்க தான் போகிறேன். இடம் மாற்றம், வேலை மாற்றம்னு நீ எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் உண்டாகும். நீண்ட நாட்களாக நீ என்கிட்ட கேட்ட வேண்டுதலையும் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கிறேன். 1000 துன்பம் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கருப்பன் உனக்கு காவல் துணையாக இருப்பேன். உன் குடும்பத்துக்கு உன்னையும் காக்கும் காவல் தெய்வமாக இருப்பேன்னு நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடி வந்த என் அன்பு பிள்ளையான உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் கஷ்டம்தானே. நீ துன்பப்படுறத பார்த்து நான் மட்டும் சந்தோஷப்படுவேனா என்ன? நிச்சயமா உன் துன்பத்தையும் துயரத்தையும் துரத்தி அடித்து உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ உள்ளம் முருகி கண்ணீர் விட்டு அப்பா கருப்பா என்னை காப்பாத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னீனா போதும். உன் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் தீர்த்து வச்சு எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சிடுவேன். நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என் அருள் எப்போதுமே உன்னை சுற்றி சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கு. உண்மையாக நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கு யார் மூலமாகவும் எவர் மூலமாகவும் தீங்கு வர நான் அனுமதிக்கவே மாட்டேன் என் செல்லமே. நீ ஏங்கி எதிர்பார்த்து கேட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போகுது. இனிமே இந்த கருப்பை நானும் உன் கூடவே இருந்து உனக்கு தேவையான வரத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ய போகிறேன்.